பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதோட தலைப்புறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கனவில் பார்க்கலாம். ஏன்னா அது ஒரு பெரிய ஒரு வார்த்தை. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா நம்ம புராணங்கள் பார்த்தீங்கன்னா தேவர்கள் ஆசீர்வாதம் போர் நடக்கும். அதேமாதிரி விஷயம் நடக்கும்போது இது பெரிய போர் நடக்குது. நம்மளுக்கு வந்து யாருக்கு யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா தேவர்கள் வந்து ஹீரோ இதோ இருப்பாங்க. நீங்கள் அசூல் வந்து ஒரு வில்லனாக இது பண்ணுவாங்க. அந்த ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா தேவர்கள் பார்த்தீங்கன்னா பிரம்மனோட அந்த மறைகள் வேதங்களை வந்து பயன்படுத்தி ஒரு ஆயுதமாக உருவப்படுத்தி அசுரை வந்து இது பண்ணிட்டு வந்தாங்க, வதை செஞ்சுட்டு வந்தாங்க. அசுரில் பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒருத்தன் பார்த்தீங்கன்னா சங்காசன். அவனோட மெயின் கேரக்டர் இந்த இதில் அவன் என்ன பண்ணால் அவன் அசுருக்கு வந்து இது வந்து அவனும் பவர்ஃபுல். இதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக என்ன பண்ணுறான், அவனோட கல்வி வந்து இது வந்து இது பண்ணுறான், அப்ரோச் பண்ணுறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வந்து போர் நடக்குது. இந்த மலைகள் வந்து பிரம்மனோட மலைகளை வந்து தான் அவங்க பயன்படுத்தி வந்து போர்ட் யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க. இனி அதை வந்து கவர்ந்துட்டு வான்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதேமாரி தன்னோட அண்ணனோட இது அவனுக்கு வந்து கமலாசுரனும் வந்து பிரம்மர் வந்து ஓய்வு இருக்கிற சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதை வந்து கவர்ந்துட்டு வந்துடுறாங்க. அப்போ வந்து பிரம்மனோட நார்மல் டியூட்டி வந்து யூஸ்வலான டியூட்டி வந்து கண்டினியூ ஆகாமல் இருக்குது. அது முன்முறையில் வந்து அவரோட நார்மல் டியூட்டி வந்து கண்டினியூ பண்ணாமல் பண்ணுறாங்க. அந்த டைம் என்ன பண்ணுறது, சிவபெருமானத்தை வந்து வேண்டாரு ஒன்றும் பண்ணாத, நீ வந்து நிற்கும் மயிலோட அவனை போய் வந்து தெரிசி அவன் வந்து அவனுக்கு வந்து பண்ணி நிற்பான்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்து அவர் வந்து வேண்டார். அப்போ என்ன பண்ணுறாரு, சின்னதாக ஒரு ரவுண்ட் பண்ணுறாரு. அதில் வந்து கவர்த்து வந்து மகிழ்ந்து விநாயகர் என்னன்னா கவலைப்படாத நான் அதை சொல்கிறாரு. அதேமாதிரி என்ன பண்ணுறாரு, அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு, ஒரு அந்தனர் இது ஒரு பிராமணர் வந்து இது பாருங்கள், அவரோட வேலை வந்து அசூரால் வந்து கவர்ந்தப்பட்டது, கமலாசன் எடுக்கிறதுனால இதை வச்சு உங்களோட பணியை வந்து மேற்கொள்ளுங்க. இதனால் வந்து நம்ம யூஸ்வலான வந்து பாதிக்கப்பட வேணாம்னு சொல்லிட்டு அது வந்து சொல்கிறாங்க. அதேமாரி அவர் என்ன பண்ணுறாரு, ஆல்டர்னேட்டிவாக ஒரு வேலைகளை கொடுத்து அதை வச்சு வந்து தன்னோட டியூட்டி வந்து கண்டினியூ பண்ணுறாரு. இது வந்து அறிஞ்ச கமலாசனா அவங்க அண்ணன் கிட்ட சொல்கிறான். இது பாருங்கள், இதேமாரி வந்து ஆல்டர்னேட்டிவாக ஒருத்தர் வந்து மல்லாளார்னு ஒருத்தர் வந்து அவர் பேர் மல்லாளார். அந்த விநாயகர் வந்து ஆல்டர்னேட்டிவாக அந்த பார்த்தீங்கன்னா பிராமணர்கள் மல்லாளார் கொடுத்த வேலை வச்சு மறுபடியும் வந்து அவங்க வந்து போரை வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. இது பாருங்கள், நீ என்ன பண்ண அந்த மல்லாளாரை வந்து அழிச்சிட்டு நீ மறுபடியும் அதேமாதிரி அந்த வேலைகளை வந்து கவர்ந்துட்டு வா, ஏன்னா அந்த வேலையை வச்சு தானே நம்ம வந்து டிபீட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அதேமாதிரி சொல்கிறான். அதேமாரி அவனை வந்து போகிறான். ஒரு நொடி பொழுதில் வந்து என்ன பண்ணுறான், கமலாசன் வந்து இது மாயம் செஞ்சு ஒரு போர் வந்து இது பண்ணுறான். அந்த போரால் பார்த்திங்கன்னா மல்லலார் நம்ம அல்டிமேட் கார்டு மினியேச்சர் கார்டு அவர்கிட்ட முடியுமா, அவர் என்ன பண்ணுற நொடி பொழுதில் வந்து அந்த இது பண்ணிவிட்டு அவர் மழுப்படையால் என்ன பண்ணுறாரு, அந்த அசுரப்படை அடிச்சிடாரு. அவன் என்ன பண்ணுறான், அதை தாக்கு பிடிக்காமல் ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தி ஒரு ஏற்படுத்தி சுனாமி வச்சு அந்த சுனாமி இது என்ன பண்ணுறாரு, நம்ம அல்டிமேட் கார்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட துதிக்கையால் அந்த நீரை ஒன்று இது பண்ணிடுறாரு. அட் சேம் டைம் வந்து என்ன பண்ணுறான், அதை தாக்கு புறமுறை காட்டி ஓடிடான் அவங்க அண்ணன்கிட்ட. இன்னும் ஒரு இதுவா என் தம்பி வெக்கமாக இருக்குது, மறுநாள் மீண்டும் போயிட்டு மணலாக இது பண்ணிட்டு வா, புறமுறை காட்டி வராதுன்னு சொல்லிட்டு மறுநாள் வந்து தீபம் கமலாசன் வந்து இது பண்ணுறான். அதுக்கு நடுவில் வந்து இவருக்கு இப்போ தான் கார்கா மூலியமாக ஒருத்தர் வராது, அவரும் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவருக்கு வந்து ஒரு யாகம் உண்டாக்கி அல்லது ஒரு பெரிய ஒரு மயில் ஒன்று இது பண்ணுறாரு. ஆக்சுவலாக வந்து இதுதான் மூஷிகவாகம். இது வந்து இந்த புராணத்தில் வந்து மயில் வந்து ஜெனரேட்டிக்கான மயில் வந்து வரவே அவருக்கு மயிலேச கணபதி மயிர கணபதி ஒரு பேர் உண்டு. அந்த என்ன பண்ணுறாங்க, மயில் வச்சு கூட போடாத அந்த மறுபடியும் வந்து கமலாசன் வந்து அடியோடு கழிச்சிடாரு. அப்புறம் அதை கேள்விப்பட்டாங்க அண்ணன் சங்காசனம், என் தம்பியை இது பண்ணி சொல்லிட்டு கொஞ்சம் சினம் வந்து விநாயகர் வந்து இது பண்ண வரான். அவரெல்லாம் தாக்க முடியல. ஏன்னா இவன் வந்து சங்காசனம் பார்த்தீங்கன்னா இவனோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இவனோட மாயம் பண்ணி கடலுக்குள்ளே ஒளிகிறது தான். அதேமாதிரி தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் பிரம்மனோட மறைகள் வந்து கமலாசன் வந்து திருட்டு வந்து கொடுத்து அதை வந்து என்ன பண்ணார், கடலுக்குள்ளே வந்து மறைச்சி வச்சு அதை வந்து இது பண்ணார். அதே சேம் டைம் என்ன வந்து அதேமாரி மறைச்சிட்டு கடலுக்குள்ளே போயிடலாம். கடலுக்குள்ளே போகச்சு என்ன அது விநாயகர் வந்து உருவாரா. அதேமாரி என்ன பண்ணுறாரு, மறுபடியும் என்ன பண்ணுறாரு, அவரோட சங்காசுரனை வந்து அவனை வந்து